அரசாங்க வேலையை எதிர்நோக்கி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸில் நியூ சிலபஸில் இருந்து ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்கும் அப்படின்னா, தியரி ஆஃப் கன்சியூமர் பிஹேவியர் இருக்கும். அதாவது நுகர்வோர் நடத்தை விதி. நுகர்வு ஒரு முக்கியமான பொருளாதார நடவடிக்கையாகும். நுகர்வின் தன்மை மற்றும் அளவின் அடிப்படையில் மக்களின் வாழ்க்கை தரம் வந்து தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது நுகர்வு இல்லாத உற்பத்தியோ பரிமாற்றமோ பகிர்வோ வந்து சாத்தியமில்லை. உற்பத்தியின் முடிவு வந்து நுகர்வு ஆகும். நுகர்வோர் குறிப்பிட்ட பொருட்களின் அளவை ஒரு குறைந்த விலையில் வாங்கும்போது சமநிலை புள்ளியை அடைவார். அதாவது உச்சநிலை திருப்தியை அடையும் நிலையை குறிப்பது தான் இந்த நுகர்வுன்னு சொல்கிறோம். முதலாளித்துவத்தில் நுகர்வோர் தான் அரசனாக இருக்கிறார் என்று கூறியவர் யார் அப்படின்னா கிரெடாக் பென்காம். நுகர்வோர் தேவை கோட்பாட்டின் ஆசிரியர் யார் அப்படின்னா ஆல்பிரட் மார்சல். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். கார்டினல் அண்ட் ஆர்டினல் அப்ரோச்சஸ் இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக். அதில் வந்து கார்டினல் அப்ரோச்சஸ் பார்க்கலாம். அதாவது இயல்பன் பயன்பாட்டு ஆய்வு. தேவை கோட்பாட்டில் பயன்பாட்டு அணுகுமுறையை முதலில் புகுத்தியவர் யார் அப்படின்னா ஆல்பிரட் மார்சல். பயன்பாடு என்பது உளவியல் கருத்தை அடிப்படையாக கொண்டது. அதாவது பயன்பாடு வந்து நுகர்வோரையும் அவரது தேவையும் பொறுத்ததாகும். பயன்பாட்டின் வகைகள் வந்து பார்க்கலாம். மொத்த பயன்பாடு, இறுதிநிலை பயன்பாடு, குறைந்து செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி, சம இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இப்போ மொத்த பயன்பாடுனா என்னென்னு பார்க்கலாம். மொத்த பயன்பாடு அப்படிங்கிறது அதாவது ஒரு பண்டத்தின் எல்லா அலகுகளையும் நுகர்வதால் கிடைக்கும் பயன்பாட்டின் கூடுதல் தான் அந்த மொத்த பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து நுகர்வோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்பாடுகளின் கூட்டுத்தொகையே மொத்த பயன்பாடாகும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இறுதிநிலை பயன்பாடு. இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது வந்து கூடுதலாக ஒரு அலகு பண்டத்தை நுகர்வதால் மொத்த பயன்பாட்டில் ஏற்படும் கூடுதல் அல்லது மாற்றம் தான் இந்த இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த இறுதிநிலை பயன்பாட்டுடைய ஃபார்முலா தான் அந்த இது. அதாவது வந்து மார்ஜினல் யூட்டிலிட்டி, அந்த எண்த்து இருக்கு இல்லையா, லாஸ்ட்டு எண்த்து பண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறோம். இது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இது ஒரு 3 பனானா சாப்பிட்றாங்கன்னு வச்சுப்போம். 3 பனானாவில் 2 பனானா சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த 3ஆவது பனானா சாப்பிட்றப்ப கிடைக்கும் பயன்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் இறுதிநிலை பயன்பாடு. அதாவது 3 பனானாலேருந்து 2 பனானாவை கழிச்சிட்டா லாஸ்ட்டில் ஒன்று இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம இறுதிநிலை பயன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ இறுதிநிலை பயன்பாட்டிற்கும் மொத்த பயன்பாட்டிற்கும் உள்ள தொடர்பு பார்க்கலாம். அதாவது இது ரொம்ப முக்கியம். இதை நல்லா நோட் பண்ணி நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் ஸ்லோவாக தான் போடுறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரு 4 பேஜ் தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது இறுதிநிலை பயன்பாடு வந்து குறையும் போது மொத்த பயன்பாடு வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி இறுதிநிலை பயன்பாடு 0 இருக்கும்போது மொத்த பயன்பாடு எப்படி இருக்குன்னா உச்சநிலையை அடையும். இறுதிநிலை பயன்பாடு வந்து எதிர்மறையாக இருக்கும்போது மொத்த பயன்பாடு வந்து குறையும். அதாவது இறுதிநிலை பயன்பாடு குறையும் பொழுது மொத்த பயன்பாடு வந்து குறைவான வேகத்தில் தான் அதிகரிக்கும். இங்கே இறுதிநிலை பயன்பாடு குறையும் போது மொத்த பயன்பாடு அதிகரிக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா, இது வந்து குறைவான வேகத்தில் வந்து அதிகரிக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து நுகர்வோரின் சாதாரண அனுபவத்தை விளக்குகிறது. அதாவது நுகர்வோர் வந்து மேலும் மேலும் ஒரு பண்டத்தை வந்து நுகர்வதால் அதிலிருந்து கிடைக்கும் கூடுதல் பயன்பாடு வந்து குறைந்து கொண்டே செல்லும். இந்த விதியை வந்து முதல்ல வந்து யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஹாசன் என்பவர் தான் உருவாக்குனார் 1854. இந்த விதியை வந்து ஜெவான்ஸ் வந்து காசனின் முதல் நுகர்வு விதி அப்படின்ட்டு அழைத்திருப்பார். இந்த இதுக்கு வந்து இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வந்து புகழடைய செய்தவர் யார் அப்படின்னா ஆல்பிரட் மார்சல். குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து எதை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படின்னா விருப்பங்கள் வந்து நிறைவேறக்கூடியவை என்பது வந்து அடிப்படையாக கொண்டு செயல்படுது. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து பணக்காரர்களுக்கு வந்து அதிக வரி விதிக்க ஒரு ஆயுதமாக நிதியமைச்சருக்கு வந்து உதவுகிறது. இந்த விதி வந்து உற்பத்தியாளர்களுக்கு அவர்கள் அறியாமலே வழிகாட்டியாக செயல்படுது. இப்போ பணத்தின் இறுதிநிலை பயன்பாடு வந்து மாறாமல் வந்து நிலையாக இருக்கும் என்பது இந்த விதியின் எடுகோள். ஆனால் நம்ம வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து பணத்தின் பயன்பாடு வந்து இறுதிநிலை பயன்பாடு வந்து நிலையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நிச்சயமாக நிலையாக வந்து இருக்காது.
பயன்பாடு என்பது வந்து மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். அதனால் வந்து பண்டங்களை நுகர்வதால் பெறும் இறுதிநிலை பயன்பாட்டை துல்லியமாக அளவிட முடியாது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே அவருக்கு வந்து ஒரு வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து 4 இட்லி 5 இட்லி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து பயன்பாடு அப்படிங்கிறது வந்து மனிதனுக்கு மனிதன் வந்து மாறுபடும். இதை வந்து துல்லியமாக வந்து நம்ம அளவிடவே முடியாது பயன்பாட்டை. ஒரு மனிதரின் வருவாய் உயரும்போது வரி விகிதமும் அந்த அதிகரிக்கும். ஒருவருக்கு வந்து வருவாய் உயர்ந்துச்சு அப்படின்னா உயர்ந்த வருமானத்தில் இருந்து பெறும் இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது வந்து குறையும். இதன் மூலம் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி வந்து வளர் விகித வரி விதிப்பு முறைக்கு அடிப்படையாக அமைந்துள்ளது. இது வந்து எதுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது முக்கியமான பாயிண்ட்டு. வளர் விகித வரி விதிப்பு முறைக்கு வந்து அடிப்படையாக அமைஞ்சது எது அப்படின்னா குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து வருமானம் இப்போ செல்வ பகிர்வில் வந்து சமத்துவத்தை வலியுறுத்துறது தான் அந்த குறைந்த செல் இருதலை பயன்பாட்டு விதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வந்து உயர்ந்த வருமானம் பெறுவோருக்கு வந்து பணத்தின் இருதலை பயன்பாடு அப்படிங்கிறது வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் செல்வந்தர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்து வரி விதித்து கிடைத்த வருவாயை வந்து ஏழை மக்களின் கல்விக்காக வந்து நம்ம செலவு செய்யலாம். இதனால் வந்து செல்வந்தர்களின் பயன்பாட்டு இழப்பை விட ஏழை மக்களின் பயன்பாட்டு அதிகரிப்பு வந்து அதிகமாக இருக்கும். இவ்வாறு வந்து இந்த விதி வந்து சமூக நீதியை வந்து நிலைநாட்ட இந்த விதி குறைந்த செல் இருதலை பயன்பாட்டு விதி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேஜ் தான் கொடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.